இதில் வந்து குற்றவாளி பெயர்களில் வந்து திரு விஜய் அவர்களுடைய பேர் எங்கேயுமே இடம்பெறல அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது, குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தரப்பில் எல்லாமே என்ன முன் வச்சாங்க அப்படின்னா, விஜய் அவர்களுடைய பேரை வந்து இந்த பட்டியலில் குறிப்பிடலை அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் முன் வச்சிருந்தாங்க. இதன் அடிப்படையில் இதற்கு இடையில இப்போ திரு விஜய் அவர்களை வந்து சிபிஐ அலுவலகத்திற்கு டெல்லிக்கு வரவழைச்சிருக்காங்க. இந்த முறை விஜய் அவர்களை கூப்பிட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சாட்சியங்களினுடைய அடிப்படையில் தான். ஏன்னா அவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு அன்னைக்கு அப்படிங்கும்போது இவங்க சொன்ன தகவல்களும் திரு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரியான சாட்சியம் கூறக்கூடிய அடிப்படையில் தான் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்துச்சு. இதன் அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு காலம்பரை, அதாவது 12ஆம் தேதி காலம்பரை 7 மணிக்கெல்லாம் சென்னையிலிருந்து புறப்பட்டு தனி விமானத்தின் மூலமா டெல்லிக்கு போய் சேர்ந்தார். இவர் வரணும் அப்படிங்கிற சம்மன் அனுப்பப்பட்ட போதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பாக ஒரு கோரிக்கையை அங்கே முன் வச்சிருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியன் ஸ்டார். உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் எல்லாமே அவருக்கு பெரிய ரசிகர்களாக இருக்காங்க அப்படின்னும் போது அவர் டெல்லி வரும்போது தேவையில்லாமல் கூட்ட நெரிசலோ சர்ச்சையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் விஜய் அவர்களுக்கு முறையான பாதுகாப்பை நீங்கள் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க தரப்புல இருந்து முன் வச்சிருந்தாங்க.